கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிந்த ஒரு பாடல் தான். நம்ம கரங்களை தட்டி நல்ல சந்தோஷமா பாட போறோம். ஏன் அப்படின்னா, இந்த பாடல் வரிகள் சொல்றது போல, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் நம்மளை தேவன் இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. சத்ரு சேனை தொடர்ந்து சூழ்ந்து வரும்போதும் தேவன் நம்மளை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. நம்மளை பாதுகாத்திருக்கிறார். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும், அக்கினி மாதிரியான பிரச்சனைகள் வந்தா கூட அதுலேருந்து தேவன் நம்ம விடுவித்திருக்கிறார், இங்க கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால அவருக்கு நன்றி செலுத்தாம நம்மளால இருக்கவே முடியாது. அவர் நமது கண்மலையா இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமா, தேவ கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர்
காரியங்களில் கிருபை தந்து நம்மை தாங்கிய தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியும்? அந்த தேவன் ஒரு வார்த்தை சொன்னா போதும் எல்லாம் கூடும் அப்படின்னு. ஆமேன். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் அலை மோதுற வாழ்க்கையாக இருந்தால் கூட என்ன பண்ணுவாராம்? அவர் நங்கூரமாக இருக்கிற ஒரு நல்ல தேவன். நல்ல தேவன், கடலையும் காற்றையும் அதட்டின தேவன். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், கவலைகள் அவர் பார்க்காம இருக்கிறாரா? அவர் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். அதை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறாரு. நம்ம வாய்களை திறந்து, விரிவாய் திறந்து, நம்ம சந்தோஷமாக அவரை போற்றி பாடும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கோணலான பாதைகள் செவ்வையாய் மாற்றுகிற நல்ல தேவன், கரடு முரடான பாதைகள்ல வெளிச்சமா இருக்கிற நல்ல தேவன் நம்ம கூடவே இருக்கிறாரு. அதனால நல்ல சந்தோஷமா எல்லாரும் உம்மாலே எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நம்ம வாழ்க்கையில என்ன தேவை இருந்தாலும் இப்ப நம்ம பாடும்போது, ஆண்டவரே உங்களால கூடும் ஏசப்பா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வாழ்க்கையில என்ன தேவையோ, என் வாழ்க்கையில இருக்கிற என்ன கஷ்டமோ கவலையோ எல்லாம் மாறும், எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு விசுவாசத்தோட இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம்.
துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வாசமாக இருக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் உயர்ந்திருங்க, நீர் ஒருவர் மாத்திரம் உயர்ந்திருங்க சுவாமி. உங்க ஒருவருக்கு மாத்திரம் சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம்.